எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? டெய்லி டாரோ பார்த்துட்டு இருக்கிறோம். ஐ ஃபீல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ தட் மற்றவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. மேக்ஸிமம் ரெசனேட் ஆகும்னு நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இது முன்கூட்டியே ஒரு கைடன்ஸாக உங்களுக்கு இருக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ ஜனவரி 5 எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் ஃபீட்பேக் கொடுங்க. ஓகேவா? ஜான்வரி உங்களுக்கு எப்படி 5th எப்படி போகுது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? வாவ், தி சன். ஒரு கார்டோட முடிச்சிடலாமா? ஸோ எல்லா விதமான தெளிவு கிடைக்க போகுது. நியூ பிகினிங் இருக்க போகுது, நியூ ஆஃபர் இருக்க போகுது, குழந்தை பாக்கியம் இருக்க போகுது, ஒரு வெட்டிங் ப்ரப்போசல், ஒரு வெற்றி இருக்க போகுது. ஓகேவா? என்னென்ன சந்தோஷம் உங்களுக்கு இந்த சூழ்நிலையில் தேவைப்படுமோ, என்ன விக்ட்ரி உங்கள் லைஃப்க்கு இப்போ தேவைப்படுமோ அது வந்து இருக்க போகுது. ரைட்? நிறைய வாய்ப்புகள் வர இருக்குது. அண்ட் புது ஜாப் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து நன்றி செலுத்துங்க டிவைனுக்கு. A time of great joy and success, brilliant epiphanies that lead to magical opportunities, plans that work out perfectly, gratitude to the divine. So there will be a new beginning in your லைஃப். ஓகே, எந்த மாதிரியான நியூ பிகினிங் எதிர்பார்க்குறீங்களோ அது மாதிரி, அதாவது என்ன சூழலில் இருக்கீங்களோ அதில் ஒரு முன்னேற்றம் அதை வந்து பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ ரெனியூவல். சில பேர் வந்து உங்களுடைய லைஃப் பர்பஸ் பற்றின ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது. இது வரைக்கும் தெளிவு இல்லாமல் இருந்தால் ஒரு தெளிவு, என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அது மாதிரி ஏதாவது விஷயத்த கவனிக்காமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா அதை இன்னைக்கு நீங்கள் கவனித்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏதாவது செய்யணும்னு நினச்சாலும் யூ கேன் டூ இட். ரைட்? அது செய்யலாம். Nine of Swords, ஓவர் திங்கிங். எதை பற்றி அதிகமாக வந்து ஓவராக திங்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதில் ஒரு மாற்றம். ஓகே, வருமோ வராதோ அப்படின்னு ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். அது கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பை பார்க்க முடியுது. ரைட்? ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை மாற்றி அமைக்கணும். ரீஃபோக்கஸ் யுவர் தாட்ஸ். ரைட்? ஸோ அதை வந்து பண்ணுவீங்க. இது வரைக்கும் குழப்பிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்குள்ளே. ரைட்டா? ஓவர் திங்கிங், அது வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுடைய ஒரு தாட்டில் ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வர போகிறீங்க. ஏதோ ஒரு விஷயத்த இறுகி பிடிச்சிட்டு அதையே நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஃபினான்ஷியலாக ஏதாவது ப்ராப்ளம், அதை பற்றின ஓவர் திங்கிங் அப்படின்னா வேற ஒரு பிளான் பற்றி யோசிக்க போகிறீங்க சுறுசுறுப்பாக. ஓகே, நடந்துச்சு, போனது போயிடுச்சு, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி பழையபடி வந்து என்ன பண்ண போகிறீங்க, ஃப்ரெஷ்ஷாக யோசிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ரைட்?
8 of swords. உங்ககிட்ட வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக தெரியுது, ரைட்? நீங்கள் பண்ணுறதுல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. நான் பண்ணுறது சரியா தப்பா அப்படின்றது வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் நினைக்கிறீங்க. அது ஜஸ்ட் இல்லூஷன் தான். அது உங்களுடைய வெறுமனே ஒரு கற்பனை தான். அதனால நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரணும், ஓகேவா? அதை பற்றின தாட்ஸ், உங்களை பற்றின தாட்ஸுமே நிறையா இருக்குது. நான் பண்ணுறது சரியா இல்லையா என்ன, ஓகே? ஸோ ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இது வரைக்கும் ரொம்பவே பயந்துட்டே இருந்திருக்கலாம். பட் இப்போது உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு பொறுப்பு நீங்கள் தான் அப்படின்றத புரிஞ்சுக்க போகிறீங்க, ஓகே? ஸோ போராடுறதுக்கு தயாராகுவீங்க. 5 of Pentacles, 5 of Wands. ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வர்றதுக்கு தேவையான செயலை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஓகே? Four of Pentacles. உங்களுக்கு இந்த நாளில் வந்து நிறைய விதமான வளங்கள் கொடுக்கப்படுது. ஒரு நல்ல டைமு, அந்த டைமை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத யோசித்து நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணுங்கள், யூட்டிலைஸ் பண்ணுங்கள், ஓகேவா? உங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்களை பாதுகாப்பாக வந்து பார்த்துக்கணும். யூ நீட் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் ரிசோர்ஸஸ் ஆல்சோ, ஓகே? ஸோ மேனேஜிங் யுவர் ரிசோர்ஸஸ் வைஸ்லி. கிடைச்சிருக்கிற வாய்ப்பை வந்து நல்ல விதமாக பயன்படுத்திருக்கிறதுக்கான ஒரு செயலில் நீங்கள் இறங்கணும். சம்வாட் நீங்கள் இது வரைக்கும் ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது செயல்படுத்துறதுக்கான ஆக்ஷன் வந்து எடுப்பீங்க, ஓகேவா? உங்களுடைய ஹாப்பினஸையும் நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அதையே வந்து நீங்களா ஒரு கற்பனையில் அந்த ஹாப்பினஸ் வந்து இழந்துட வேண்டாம், ஓகே? நீங்கள் நினச்சி வருத்தப்படுற அளவுக்கு அங்கே எதுவும் இல்லை அப்படின்றத நம்புங்க. இப்போ உங்களுக்கு போயிட்டுருக்கிற இந்த சூழல் வந்து கண்டிப்பாக மாற்றம் அடைய போகுது, ஓகே? ஸோ கண்டிப்பாக சன் த வீல் 2 மேஜராக இருக்கணும். ஸோ மேஜரான விஷயங்கள் வந்து நடக்க போகுது, நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. ஃப்ரெஷ் நியூ ஸ்டார்ட் அட் த எண்ட் ஆஃப் டிலே. இது வரைக்கும் டிலே ஆகிட்டே இருந்த விஷயங்களில் அந்த விஷயம் நடக்க போகுது, ஓகே? சடன் ஆர் அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோக்ரஸ், வெரி பாசிட்டிவ் சேஞ்ச் இன் யர் லைஃப், ட்ராவல் ஆர் அ நியூ வெஹிக்கிள். சில பேர் நியூவாக ஏதாவது திங்ஸ் வாங்கலாம். இது வரைக்கும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. தேவையில்லையான்னு கூட யோசிச்சுட்டே இருந்திருக்கலாம். பட் ஓகே அப்படின்ட்டு வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை தான் கொடுக்கும், அது வேஸ்ட்டாலாம் போகாது, ஓகேவா? அண்ட் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பாசிட்டிவான மாற்றம் வரப்போகுது. ரொம்ப அதிகமாக ஓவர் திங்க் பண்ணுறீங்க, ரொம்ப கவலைப்படுறீங்க, ரைட்? அந்த நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. டிரான்ஸ்ஃபர்மேஷன். தி ட்ரீமர். வாவ், நியூ ஸ்டார்ட் நல்லாவே பார்க்க முடியுது. ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். அதே தான் இங்கே வந்து உங்களை நம்பாமல் இருக்கிறீங்களா? ஸோ உங்களுக்கு டிவைன் என்ன சொல்கிறாங்க? நம்புங்க உங்களை, ஓகேவா? ஸோ நம்புங்க. நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய விஷயம் ஏதோ ஒன்று இருக்குது, அதை நோக்கி ஸ்டெப் எடுத்து வைங்க, ஓகேவா? நம்பிக்கையோடு பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஹாப்பினஸ் இருக்குது. ஃபேமிலியில் சில பேர் ஃபேமிலியை மீட் பண்ணலாம். அண்ட் ஃபேமிலிக்குள்ளே ஒரு செலப்ரேஷன். சில பேருக்கு வந்து அதான் வெட்டிங் அமைய சான்ஸ் இருக்குது. இது நாள் வரைக்கும் டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த வெட்டிங் அமையறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஓகே?
நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை நீங்கள் நம்பணும். தேவையில்லாமல் ரொம்ப யோசிக்க வேண்டாம். உங்கள் வேலையை பார்த்துட்டே இருங்க. உங்களுடைய செயலில் கவனத்தை செலுத்துங்க. எதுவும் உங்களை வந்து ஸ்டாப் பண்ண வேண்டாம். ஓகேவா? முன்னோக்கி வந்து போய்கிட்டே இருங்க. ரைட்? உங்களுக்கான பாதை வந்து காட்டப்படும். ஒரு நியூ டைரக்ஷன் உங்கள் லைஃப்பில் ஏற்பட போகுது. சில பேர் நியூ பீப்புள் மீட் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுடைய கவலைகள் எல்லாம் முடிய போகுது. ரைட்? சில பேருக்கு ட்ராவலுக்கு வாய்ப்பு இருக்குது. தி எண்ட் ஆஃப் டிப்ரெஷன் ஆர் அன் illness, travel or relocation, the end of challenging times. Okay, a welcome relief, finding your way to a peaceful place. சில பேர் ட்ராவல் பண்ணி ஃபேமிலியோட இது ஒரு அமைதியான இடத்துக்கு போயிட்டு வரலாம். இது வரைக்கும் போகாமல் இருந்திருப்பீங்க. மணி செலவாயிரும்னு கூட நினச்சிருந்துருக்கலாம் சில பேர். பட் இப்போ ஓகே போகலாம் அப்படின்ற ஒரு புத்துணர்வோட கிளம்பி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ சில பேருக்கு எங்கே போக என்ன செய்ய சம்வாட் நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் போகலாம், ஒரு ஷாப்பிங் போகலாம், என்ன வாங்கலாம், இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். நல்ல விதமான ஒரு குழப்பங்கள் வரலாம். ஓகேவா? சில பேருக்கு வந்து எப்படின்னா நீங்கள் நினைக்கிற விஷயம் வந்து எப்படின்னு தெரியலையே அப்படின்ற ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்குது. அப்படின்னா அந்த குழப்பங்களில் ஒரு மாற்றம் வந்து வரும். ஓகே, ஸோ உங்களுக்கான சாய்ஸஸ் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் எந்த சாய்ஸுமே எனக்கு இல்லை லைஃப்பில் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அப்படி ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களுக்கான புதிய பாதை இருக்குது. நீங்கள் தான் வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கணும். பேலன்ஸ், உங்கள் லைஃப்பை வந்து பேலன்ஸ்டாக கொண்டு போகிறதுக்கான ஸ்டெப்பு கண்டிப்பாக எடுப்பீங்க. ஓகேவா? அண்ட் உங்களுக்கான வாய்ப்புகளும் தெரியுது. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே வந்து ஒரு சந்தேகம் இருக்கலாம், ஒரு குழப்பம் இருக்கலாம். அப்படின்னா இப்போது நீங்கள் அதை சரி பண்ணிக்க போகிறீங்க. ரைட்? ஸோ உங்களை நீங்கள் நம்புங்க. செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப தேவைப்படுது. ஓகேவா? பொறுமை தேவைப்படுது. இப்போவே இது நடந்தாகணும் அப்படின்னு ஏதாவது மன வருத்தத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நடக்கும், பட் நீங்கள் அது கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அந்த வீல் அந்த எப்போ வேணாலும் அது நடக்கும். உங்களுக்கான ஒரு மாற்றம் உங்கள் லைஃப்பில் ஏற்படும். ஸோ உங்களுக்கான ஒரு பேலன்ஸு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸ்டு சுச்சுவேஷன் அமையும். ஓகேவா? இது சில பேர் கன்ஃபியூஷனில் இருக்கலாம். இதுவா அதுவா, இதுவா அதுவா, செய்யவா வேண்டாமா அப்படின்னு. அந்த குழப்பங்கள் வந்து தீரும். ஓகே, இவங்களா அவங்களா, சில பேருக்கு சாய்ஸஸ் இருக்குது. ரிலேஷன்ஷிப்னு எடுத்துட்டோன்னா இது வரைக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பாதுகாக்கிறதுக்கு போராடுறீங்கன்னு சொல்லலாம். பட் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நியூ எனர்ஜி கிடைக்குது. அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பிரச்சனைகள் வந்து ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கான ஒரு நிறைய சாய்ஸஸை நோக்கி நீங்கள் போகலாம். ஸோ மேபி சில பேருக்கு புதுசாக வர்ற சாய்ஸ் வந்து உங்களுடைய பழைய கவலையை வந்து போக்கக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி பேலன்ஸ்டாக இல்லாமல் போயிட்டுருக்கிற உங்கள் வாழ்க்கையை வந்து சீரமைக்கிறதுக்கான ஒரு புதிய வாய்ப்பும் வந்து உங்களுக்கு வர்றதை பார்க்க முடியுது. ஓகேவா? ஓகே, காட் ஐயா, இஸ் இட் ஓகே நவ? 10 of Wands, 8 of Pentacles, 6 of Cups. சில பேருக்கு கிஃப்ட் ஏதாவது கிடைக்கலாம், வரலாம். ஓகே, உங்கள் பர்சன்ட்டு மெசேஜ் ஆர் கால் வரலாம். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு பலன் இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து அதிகமான உழைப்பு போடுறீங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து
மேபி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கலாம், அதில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் இல்லை, பட் நீங்களே தான் எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஓகே, சில பேருக்கு உங்கள் நண்பர்கள், பாஸ்ட் பர்சன், அவங்களுடைய உதவியும் கிடைக்கலாம். ஓகே, ஸோ என்னடா இது ஒரு வழி இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். பட் அதுக்கான நீங்கள் வழியில் ஏதோ ஒரு விஷயத்தில் கவலைப்படுறீங்க அப்படின்னா கிடையாது, உங்களுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து வரப்போகுது. ஓகேவா? ஸோ நீங்கள் தான் வந்து அந்த புது விஷயத்தை நோக்கி ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டுக்கான நம்ம சன் பார்த்துட்டோம். ஸோ ஒரு விதமான ஹாப்பினஸ் வந்து இருக்கும், புது தொடக்கம் இருக்கலாம், ரீயூனியன் இருக்கலாம். ஓகே, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரச்சனைகள் போயிட்டுருக்குது அப்படின்னா அது நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். ஓகே, அதுக்கான ஸ்டெப்பு கூட நீங்கள் ஒரு பயப்படாமல், சந்தேகம் இல்லாமல் அதுக்கான முயற்சி வந்து நீங்கள் எடுக்கலாம். இந்த வீல் பார்க்க முடியுது, ஃபூல் இருக்குது, ஓகே, சன் இருக்குது, ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்மாக பார்க்க முடியுது. இந்த கவலை, ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே ப்ரெக்னென்சிக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, எனிதிங் எல்ஸ்? Dark man, dealings or relationship with a man with dark complexion or hair. So dark complexion உள்ள இல்லைன்னா டார்க் ஹேர் உள்ள ஒரு மனிதரோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். டீப் பர்சனல் ஸ்ட்ரென்த் அண்ட் பீஸ் தட் அஷ்யூர் சக்ஸஸ். அந்த மனிதர் கூட உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு நட்பு கூட கிடைக்கலாம். அவங்களுக்குள்ள அதிகமான ஒரு ஸ்ட்ரென்த்தையும் ஒரு அமைதியும் தருவாங்க, மன அமைதியும் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மூலமாக உங்களுடைய சக்ஸஸை நீங்கள் பார்க்க முடியும். ஓகேவா? மலை போல் தெரிகிற விஷயம் எல்லாம் வந்து லேசாக தெரிகிறதுக்கான ஹெல்ப்பும் கிடைக்கும். இந்த சன் வச்சு பார்க்கும்போது நீங்கள் ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் கெட் ஹெல்ப். ஓகே, from the divine through some person or through some situation உங்களுக்கான ஹெல்ப் கிடைக்கும். great worry over nothing. ஸோ இங்கே 8 of Swords பார்த்தோம்ல, நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு அங்கே எதுவுமே வந்து சீரியஸாக இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. வாவ், சன்ரைஸ், நியூ கிரியேட்டிவ் ஐடியாஸ். இங்கே சன் பார்த்தோமா, ஐ எம் ஸோ ஹாப்பி. நியூ கிரியேட்டிவ் ஐடியாஸ், நியூ வெஞ்சர்ஸ், எ ஃப்ரெஷ் ஸ்டார்ட். கண்டிப்பாக வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்குது. புதுசாக ஏதோ பண்ண போகிறீங்க, ரைட்? உங்களுக்கு ஹாப்பியை தரக்கூடிய புதுசாக ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஏற்பட போகுது. உங்கள் சூழலில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம், நியூ ஜாப் கிடைக்கலாம், அதை பற்றின ஒரு ஹாப்பி நியூஸ் வரலாம் உங்களுக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கான ஒரு பாதை வந்து காட்ட போகிறாங்க. ஃபைன். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் ரீடிங். திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஓவர் ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களால் முடியாது எதுவும் கிடையாது அப்படின்றத வந்து நம்புங்க. ஓகேவா? ஏதோ ஒன்று இறுக்கி பிடிச்சிட்டே இருக்காதீங்க. அது தேவையா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ணுங்கள். யூ ஜஸ்ட் திங்க் அபவுட் the choices, okay, which one will be best for you. So you leave the rest. Okay, take steps towards success, then there will be a balance in your life. Okay, fine. So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.